வேண்டுமென்றே எழுந்தவுடன் தொழுது கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் எவனொருவன் உறங்கி சூரியன் உதயமானதற்கு பிறகு ஒருவன் அந்த தொழுகையை தொழுதாலும் அவனும் காபிர்தான் இந்த அறிஞர்களை பெரும்பான்மையான அறிஞர்கள் ஃபத்வா கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தீனில் தொழுகையை விடுவது மட்டும் பாவம் அல்ல, தொழுகையை நேரம் தவறி தொழுவதும் பாவம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவன் தொழுகையை பாதுகாத்தாரோ இவனுக்கு நாளை மறுமையில் அது வெளிச்சமாக, சாட்சியாக, அவனுக்கு உதவியாக, மிகப்பெரிய உதவி செய்யக்கூடிய பொருளாக நாளை மறுமையில் தொழுகை அவனுக்கு முன்னால் வரும். யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அவர்களுக்கு வெளிச்சமாக, சாட்சியாக, உதவியாக நாளை மறுமையில் வராது. தொழுகையை பாதுகாக்காதவர்கள், தொழுகையை விடுபவர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றார்கள், தொழுகையை பாதுகாக்காதவர்கள் நாளை மறுமையில் ஃபிரௌனோடு, காரூனோடு, ஹாமானோடு, உபய் இப்னு கலஃப் போன்ற கொடிய முனாஃபிக்குகளோடு தொழுகையை பாதுகாக்காதவர் ஒன்று கூட்டப்படுவார். அல்லாஹ், இவர்களெல்லாம் முஸ்லிம்களா, முஃமின்களா, முத்தகீன்களா? இவர்களெல்லாம் காஃபிர்கள், அல்லாஹ்வால் மறுக்கப்பட்ட பாவிகள். இவர்களோடு தொழுகையை பாதுகாக்காதவன் ஒன்று கூட்டப்படுவான் என்றால் தொழுகையுடைய அந்தஸ்து என்ன?